பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். திரௌபதியை பார்த்து ஜெயத்ரதன் மோகம் கொண்டு கடைசியில அவளை தன்னுடைய ரதத்தில் இழுத்து சென்றான் அப்படிங்கிற விருத்தாந்தத்தை பார்த்து, வேட்டைக்கு சென்ற பாண்டவர்கள் வரும் பொழுது நடந்த விஷயங்களை தாசி மூலமாக கேள்விப்பட்டு உடனடியாக கிளம்பினர். ரதம் எந்த திசையில் சென்றதோ, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, வழிநெடுக மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்து அதை பாதை இப்பதான் உருவாகி இருக்கிறது, அவன் சென்ற பாதை. அப்போ பாண்டவர்கள் செல்ல தூரத்தில் அந்த ஜெயத்ரதனுடைய ரதங்கள் போவதை பார்த்தனர் பாண்டவர். போர் அந்த ஜெயத்ரதனுடைய அந்தப்புற மை காப்பாளன் என்று சொல்வார்கள். கோட்டி காஷ்யனுக்கும் பீமசேனனுக்கும் யுத்தம். ஒரு பக்கம் அர்ஜுனன் மற்றும் ஜெயத்ரதன் முதலிய இத்தியாதி அத்தனை பேருக்கும் பலவிதமான பான மழை பொழிந்த விருத்தாந்தம் பார்த்து போய் ஒழிந்து கொண்டான். பீமசேனன் என்ன செய்தான் தெரியுமா? அதை புதை குழி மணல்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தான். அவனுடைய கேசத்தை பிடித்து வெளியில் எடுத்து, அப்போ தர்மராஜன் வேண்டாம், அவனை விட்டுவிடு, 1000 இருந்தாலும் துச்சலையின் கணவன், அதாவது தங்கையின் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் அந்த தர்மத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கான். ஆனா திரௌபதிக்கு தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருப்பார். இப்போ ஒருத்தர் அவனை விட்டுடுங்கிறாரு, திரௌபதி அவனுக்கு உண்டான பாடம் கற்பிங்கிறாரு, நான் என்னதான் செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, அவனை கொல்வதும் சரி, அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த கேசங்களை 5 இடத்தில் மட்டும் சிறிது விட்டுவிட்டு கேசத்தை மழித்தான். இப்போ பிராண பிக்ஷை கேட்டு தப்பித்து இப்ப ஜெயத்ரதன் இருக்க, தர்மராஜனுடைய கருணையினால்னு சொல்லணும். இந்த கோலத்தில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு செல்லும் திராணியற்ற ஜெயத்ரதன் இப்ப வேற வழியே இல்லாம ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு சிவனை குறித்து தபம் செய்தார். இந்த மாதிரி தன்னால இந்த மாதிரி தவறுகளை செய்துவிட்டு இப்ப வேற வழி இல்லை அப்படிங்கும் போது தபம் செய்து தங்களுடைய அந்த கோரிக்கைகளை வரமாக பெறுவது அப்படின்னு அசுரர்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. கடினமான தபஸ்தான். ஆனால் பரமசிவன் எதிரில் தோன்றினார். தோன்றும் பொழுது வரமாக என்ன கேட்டான் அப்படின்னா, பாண்டவர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயத்ரதன் கேட்டான். கண்டிப்பாக முடியாது, யாராலும் முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பரமசிவன் சொல்றார். வேணா நான் ஒண்ணு சொல்றேன், சரி, ஒரே ஒரு நாள் சரி, அர்ஜுனனை தவிர மற்ற 4 அமைதிப்படுத்தலாம், அவருடைய பானங்கள் உன்னை எதுவும் செய்யாமல் என்னால் அது பாதுகாக்க முடியும், இது வேணா என்னால செய்ய முடியும், ஏன்னா நீ என்னை குறித்து தபம் செய்துள்ளாய், அதனால சொல்ற. அது என்ன அர்ஜுனனை தவிர அப்படின்னு சொல்றீங்க? நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க அர்ஜுனனை? பத்ரிகாசிரமத்தில் நர நாராயணர்களாக இன்று வரை தபம் செய்து இருக்கக்கூடிய அந்த நரன் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் அந்த அர்ஜுனனை. அவனுக்கு சாரதியாக இருக்கும் கிருஷ்ணனை சாமான்யன் என்று நினைத்து கொண்டாயா ஜெயத்ரதா? அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் இந்த உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி லயம், இந்த உலகத்தை தோற்றுவித்து அதை காப்பாற்றி முடிவில் லயம் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு காரணமாக எவன் இருக்கிறானோ அந்த பகவான் விஷ்ணுவே இந்த கிருஷ்ணன்.
குரு தேவதைகளுக்கு அனைவருக்கும் குருவாக விளங்குபவன் வேறு யாருமில்லை, இந்த மாமாய கண்ணனே. அவன் பரிபூர்ண ஸ்வரூபம். எந்த விதமான ஜட தேகம் என்று சொல்வார்களே, பாஞ்ச பௌத்திக சரீரம் நம்மை போன்றவர்களுக்கு உடையது. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்றாங்கல்ல, இதனால் ஆன உடம்பு நம்மை போன்றவர்களுடையது. ஆனால் அவனுடைய தேகம் சத் சித் ஆனந்தமயமான தேகத்தை கொண்டவன். அதனால் அவனுக்கு சாவு என்பதே இல்லை. அனந்தாத்மா. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவர்களுக்கும் அதற்குள் இருந்து அவர்களை வழிநடத்தக்கூடியவன். அனைவருக்கு உள் இருந்தும் அதை இயக்கும் சக்தியை பெற்றவன் அவன் ஒருவனே. அவனுக்கு சமமான, அவனை விட உயர்ந்த இந்த குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. உனக்கு தெரியுமா? அதனால்தான் அவனை பிரதான புருஷன், அவன் ஒருவனே புருஷன், மற்ற எல்லாவர்களும் சேவகர்களே. அவர்களுடைய சேவை செய்து அவனுடைய கருணைக்கு ஆட்பட்டு இந்த வாழ்வினை நாம் நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். புருஷன் என்று சொல்லவில்லை, பிரதான புருஷன் என்று வர்ணிக்கிறது. விஸ்வாத்மா. இந்த விஸ்வம், இந்த உலகம், உலகத்தில் இருக்கக்கூடிய மானுடர் மட்டுமல்ல, புழு, பூச்சி, பிராணி, விலங்கு என்று சொல்கிறாமே, அது அத்தனைய மரம், செடி, கொடி, இந்த விஸ்வத்திற்கே ஆத்மாவாக இருந்து அதை அனைத்தையும் லீலா மாத்திரத்தில் இயக்கிக் கொண்டு இருப்பவன் அவனே. அது மட்டுமல்ல, அவனுக்கு பசி, மூப்பு நம்மை போன்று இருக்கிறதா அப்படின்னா இல்லை. அவன் அவதாரம் எடுத்தான், சாக்ஷாத் நாராயணன் அவனாகவே வருகிறான். அவன் வளர்கிறானா அப்படின்னா இல்லை. வளர்கிறது போல நமக்கு தோன்றுகிறதே தவிர, நாம் ஒரு வயதில் வளர்கிறோம் தெரியுமா, அந்த மாதிரி வளர்ச்சி என்பது என்றுமே அவனுக்கு இல்லை. அவன் ஏற்கனவே வளர்ந்தவன். அவன் நினைத்தால் மாயையால் குழந்தையாகவும் வருவான், கிழவனாகவும் வருவான், வாமனனாகவும் வருவான், திரிவிக்கிரமனாகவும் மாறுவான். அவன் ஏதோ துவாரகையில் மாத்திரம் இருக்கக்கூடியவன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டியா? இல்லை, அனைவருக்கு உள்ளும் இருப்பவன் அவனே. பிரளயம் என்று சொல்கிறார்களே, பிரளயம்னா இந்த உலகம் எதுவுமே இல்லாது நிசப்தமாக அந்த நீர் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜல 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 என்கின்ற அந்த பிரளயம். நீங்கள் உங்கள் கண்ணால் காண்கின்ற எதையும் அந்த நேரத்தில் காண இயலாது. கட்டிடங்கள் இல்லை, எந்த பிராணிகள் இல்லை, அனைத்து ஜீவனும் இல்லை. இந்த உலகத்தில் நீங்க என்னென்ன பார்க்குறீங்களோ அது அனைத்தும் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலை பிரளயம். அந்த நேரத்திலும் நாரா, நாரா என்றால் நீர் என்று பொருள். அயனா என்றால் அந்த நீரை ஆசிரயித்து இருப்பவன். அதில் ஆனந்தமாக சேஷதேவன் மேல் ஆனந்தமாக யோக நித்திரையில் இருப்பவன் நாரா அயனன், நாராயணன். ஆனந்தமாக அந்த பிரளய காலத்தில் இருப்பவன் அவனின் ஒருவனே. சரி, அவ்வளவு ஏன்? இப்பொழுது அந்த பிரளய காலத்தில் இதை நான் லயம் செய்யக்கூடிய சக்தியை எனக்கு கொடுப்பவனும் அவனே, சிவனே சொல்றான். என்னுடைய சக்தியே பகவான் விஷ்ணுவனுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது மட்டுமா அப்படின்னா சரி, துர்கை அந்த நேரத்தில் மகா காளியாக இருந்து ஒரே இருட்டாக இருக்கிறது. ஏன்னா சூரியன் இல்லை, சந்திரனும் இல்லை. பகவான் அந்த தேகத்தில் வருகின்ற காந்தி மட்டுமே அந்த நேரத்தில் இருக்கும். இப்போ உடனே பார்க்கிறான், இந்த உலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று அவனாக நினைத்து கொண்டு பிரம்மதேவனையும் அந்த பிரம்மதேவன் மூலமாக மரீச்சி முதலிய ரிஷி முனிகளையும் இவனே படைக்கிறான். வராகனாக இருந்து இந்த
உலகத்தை ரட்சணை செய்கிறான். நரசிம்மனாக இருந்து பக்தர்களாக இருந்த அந்த பிரகலாதனை காக்கிறான். பிக்ஷை எடுப்பவனாக வாமன அவதாரம் எடுத்து தேவதைகளுக்கு அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்தான். அது மட்டுமல்ல, அந்த விஷ்ணுவே இப்பொழுது கிருஷ்ணனாக இருக்கிறான். அவனே அர்ஜுனனுடைய சாரதியாக இருக்கிறான். எதற்காக வந்திருக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்தில் தர்மத்தின் ரட்சணைக்காக அவன் அவதாரம் செய்திருக்கிறான். அவனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, என்றும் இருப்பவன் அவன். நாம் சில காலங்கள் இருக்கும் ஞாபகம் மட்டும் நமக்கு இருக்கும். ஆனால் நாமும் என்றும் இருப்போம். அவ்வப்பொழுது நம்மளுடைய மேல் உரைகளை மாற்றிக்கொண்டு இருப்போம். அது நமக்கு தெரிவதில்லை. அதை உணர்வதற்காகத்தான் இந்த மாதிரி இதிகாசங்களை பார்த்து வருகிறோம். இப்போவே நாம் இல்லாத ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லை. அன்றும் இருந்துள்ளோம், இன்று இருக்கிறோம், நாளையும் இருப்போம். எது அப்படின்னா நம் ஆத்மா. ஆனால் நமக்கு ஞாபகம் அப்படின்னு இருக்கிறது ஒன்றும் இல்லை. நேற்று நடந்ததே நமக்கு மறந்துடுது. ஆனால் ஜென்ம ஜென்மாந்தரமாக நம்மளுடைய ஆத்மா அழியாமல் எந்த காலத்திலும் இருக்கக்கூடியது. ஆனால் நமக்கு நினைவு தெரியும் பொழுது அவனை அடையும் மார்க்கத்தை அறிந்து கொண்டு எப்படியாவது அவனை ஆசிரியத்து அவனுடைய கருணைக்கு ஆட்பட்டு இனிமேல் பிறப்பு இறப்பு இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு ஒரு ஜீவன் வருவதே வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. இப்போ எதற்காக பிறந்தோம் அப்படின்னா, சார் கல்யாணம் பண்ணணும், நல்லா படிக்கணும், உத்தியோகத்தில் இருக்கணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும். இது மட்டுமா அப்படின்னா இல்லை. இதுக்கு பேர் லௌகீக வாழ்க்கை. அந்த தேகத்தின் போஷணைக்காக, நம்மளுடைய சுகத்திற்காக நீங்க எவ்வளவு வேணா படிங்க. அந்த படிக்கிறதுனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? பணம் சம்பாதிப்பது. டாக்டருக்கு படிச்சா அல்டிமேட் எய்ம் என்ன? பணம் சம்பாதிக்க. என்ன அந்த மாதிரி படிப்பு படிச்சா நிறைய சம்பாதிக்கல. என்ஜினியர். இப்போ இதில் போட்டி எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் எப்படி அந்த திரவியங்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக படிப்பு இருக்கே ஒழிய, இதனால உங்களுக்கு என்னமோ இந்த தேகத்தை அதற்கு மேல் போடுகின்ற ஆடைகளை, உங்களுடைய வாழ்க்கை முறைகளை, வாழுகின்ற வீடுகளை, வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும். ஆனால் எந்த வசதியும் உங்களோடு நிரந்தரமாக இருக்க போகிறதா? சிந்தியுங்கள் பக்தர்களே. எல்லாமே வருவது ஒரு நாள் போவது. ஆனால் என்றுமே உங்களோடு இருப்பது அப்படின்னா அந்த ஆத்மா. அந்த ஆத்மா சுத்தமாவதற்கு, உயர்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்களே நாம். அப்போ எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல போகிறோம் என்கின்ற அறிவினை பற்றி சிந்தனை செய்து, இது அனைத்துக்குமான காரணம் பகவான் விஷ்ணுவே என்பதனை அறிந்து கொண்டு அவனை எப்படியாவது வசப்படுத்துவதற்கு உண்டான முயற்சி. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பிடித்தது, குழந்தைகளுக்கு பிடித்தது, கணவனுக்கு பிடித்தது என்று அனைவருக்கும் பிடித்தது என்பதற்காக வாழ்கிறோமே பக்தர்களே. ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறைவனாகிய, என்றென்றும் நமக்கு தாயுமாகி தந்தையுமாகி இருப்பவனுமான பகவான் விஷ்ணு, அவனல்லவா இன்று என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். பஞ்சபூதங்கள் இல்லையெனால் இந்த உலகத்தில் முதல்ல பூமி மேல் நிற்க முடியுமா? வாயு இல்லை என்றால் சுவாசிக்க முடியுமா? அக்னி இல்லை என்றால் ஜீரணிக்க முடியுமா? இது அனைத்தையும் என்மேல் கருணை கொண்டு தாயாகி தந்தையாகி காத்து கொண்டிருப்பவன் யார்? அவனுக்கு என்ன பிடிக்கும்? என் வாழ்க்கை அவனுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். நான் செய்யும் செயல்
அவன் என்றேனும் ஒரு நாள் பிடித்து என்னை அனுகரிக்க வேண்டும் என்பதற்காக வாழ வேண்டும் என்பதனை அந்த டார்கெட் நம்மளுடைய லட்சியமாக கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உய்வார்கள். இதுதான் மகாபாரதம் சொல்லக்கூடிய விஷயம். மகாபாரதத்தில் சாக்ஷாத் பரமசிவனே சொல்கிறார், என்னுடைய சக்தியும் பகவான் விஷ்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயத்ரதனுக்கு உபதேசம் செய்கிறார். மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.